வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு அனைவரும் நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைன்னு ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஒரு பழைய காலத்து ஒரு முத்துமாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அது பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு குன்று இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த குன்றுல கிட்டத்தட்ட 100 இல்ல 200 இல்ல, கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமையான ஒரு சிவன் கோயில், முத்திரைய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இங்க இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த சிவன் கோயில் என்னென்ன சிறப்பம்சங்கள், அந்த கட்டுனது யாரு, அந்த கட்டுனோட பேர் எந்த கல்வெட்டுல எங்கன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சிலையில இந்த தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் என்ன வகையான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் இங்க இருக்கு. அந்த ஆதாரத்தோட உங்களுக்கு இந்த வீடியோல நான் நிரூபிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தை கட்டினவரு சாத்தன்பூதி இளங்கோவதி அரையன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். அவரோட கல்வெட்டை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். இங்கதான் அவரோட கல்வெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்க்கலாம். ஆமா, இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. நம்ம மாவு எடுத்துட்டு வந்துருக்கோம். இதை படி எடுத்து நம்ம வந்து ஒன்னொன்னு அந்த கல்வெட்டுல என்ன செய்தி இருக்குன்னு பார்க்கலாம். படி எடுத்தோம். இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இந்த விஜயாலய சோழீஸ்வரத்துல இருக்க இந்த கல்வெட்டு தான் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்ரீன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சமஸ்கிருத வார்த்தை இங்க ஸ்ரீன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்ரீ சா இத்தன் சாத்தன் பூதி சாத்தன்பூதியான இளங்கோவதி இளங்கோவதி யரையன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீ சாத்தன்பூதியான இளங்கோவதி யரையன் எடுப்பித்த இங்க வந்து ஏடு இப்பித்த கற்றலி அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த லைன்ல இந்த 2 லைன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஸ்ரீ சாத்தன்பூதியான இளங்கோவதி அடையார் எடுப்பித்த திருக்கற்றலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இந்த சாத்தன்பூதி இளங்கோவதி அடையார் வந்து இந்த கோயில விஜயாலய சோழீஸ்வரம் சொல்லப்படுற இந்த கோயில கட்டினாருன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு சான்று இதுதாங்க. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன்ல நம்ம என்ன குறிப்பிட்டிருக்கோம் நம்ம பார்க்கலாம். பொறுமையா நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து மலை இடுத்தலியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். கற்றலி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த இருந்து விட்டுட்டு மலை இடுத்தலிய அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மலை இழுத்தலிய மல்லன் விதுமன் ஆயின தமிழதி அரையன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழதி அரையன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுக்கு மல்லன் விதுமன் ஆயின தமிழதி அரையன் புதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, இந்த சாத்தன்பூதி இளங்கோவதி அரையர் கட்ட இத்தகைய ஒரு 1400 வருஷம் பழமையான கோயில ஏதோ ஒரு காரணமா இயற்கை சீற்றத்தாலேயோ மழை காரணமோ புயல் காரணமோ இந்த கோயில் வந்து மொத்தமா இடிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ பெரிய இந்த கோயில் வந்து ஒரு மழையால இடிஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த மலை எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு மலை இருந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த இடிஞ்சு போன கோயில அந்த மல்லன் விதுமனும் தமிழதி அரையன் இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலை திருப்பணி பண்றாங்க. இப்ப நம்ம திருப்பணி பண்றோம்னு பேசுறோமே, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி 800-900 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மல்லன் விதுமனும் அதுக்கப்புறம் தமிழதி அரையன் 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலை திருப்பணி பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியை சொல்ற எனக்கான கல்வெட்டு தான் இது. எந்த அளவுக்கு அந்த காலத்துல டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு காலத்துல பல மக்கள் வந்து இது வந்து ஒரு ட்ரேட் சென்டரா இருந்திருக்கு, வணிக மையமா விளங்குன ஒரு இடம். இப்ப வந்து ஒரு சில மக்களால மட்டும்தான் டெய்லி பார்க்கப்படுது. இது மாதிரி அந்த சைடு வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. இந்த கல்வெட்டு யாரோட கல்வெட்டுனா நம்மளோட மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு. இங்க வந்து நம்மளோட சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு ஆரம்பிச்சு உடையார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்க பாண்டிய சுந்தர பாண்டியன்னு சொல்லிட்டு இங்க வருது. அதனால நீங்க சரியா நம்மளால படிக்க முடியல. நம்ம மாவு போட்டு பார்த்தோம், படி எடுக்க பார்த்தோம்,
படிக்க முடியல. நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம் ஒரு கல்வெட்டு. அதை நம்ம படிச்சுட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே இருக்கிற கல்வெட்டு நம்மளால் படிக்க முடியலங்க. இதில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாண்டிய மன்னர் இருக்கார்ல, மாரவர்மன் சுந்தரபாண்டியன், இவர் வந்து இந்த வைகாசி மாதத்தில் இவர் வந்து இந்த கோயிலுக்கு, இந்த விஜயாலய சோழீஸ்வரத்துக்கு ஒரு நன்கொடை கொடுத்துருக்காரு. அது நான் சாதாரண நன்கொடை இல்லை, திருவிழா நடத்தியிருக்காருங்க. திருவிழா நடத்தி பல மக்களை வர வச்சு இங்கே கூட்டி திருவிழா நடத்திருக்காரு. அந்த அளவுக்கு மாரவர்மன் சுந்தரபாண்டியனா வந்து இந்த கோயிலுக்கு கொடை கொடுத்துருந்தாருன்னா எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கும் ஒரு காலத்தில். சுற்றியில சுற்றுச்சுவர்கள் இருந்து ஒரு பிரம்மாண்டமான சுற்றியில 9 கோயில்கள் இருந்த கோயில் இப்போ தற்போது கைவிடப்பட்ட நிலையில் கும்பாபிஷேகம் கூட பண்ண முடியாது, ஆள் இல்லாமல் இப்போ கைவிட்டுப்பட்டு சிலைகள் எல்லாமே இப்போ நம்ம புதுக்கோட்டை மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தன்னந்தனியே நம்மளோட சிவன் நம்மளோட விஜயாலய சோழீஸ்வரர் மட்டும்தான் இந்த கோயிலில் தன்னந்தனியாக இருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு சோகத்துக்கு உள்ளடக்கிய ஒரு விஷயம் தாங்க. இப்போ மழை வந்து இது வந்து இந்த கல்வெட்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியோட கல்வெட்டு சுத்தரவா சேதம் அடைஞ்சிருச்சு. பார்த்தா தெரியும், இங்கே கூட கல்வெட்டு இருந்திருக்கும் ஒரு காலத்தில். சுத்தரவா சேதம் அடைஞ்சிருச்சு. இது எந்த இடத்துல மிதிக்கிறது, எந்த இடத்துல மிதிக்கக்கூடாதுன்னு கூட தெரில. கல்வெட்டை தவறுதெல்லாம் மிதிச்சிட்டோம்னா இங்கே நம்ம தொல்லியல் துறை இங்கே ஒரு போர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்க. இது நினைவு சின்னம், இது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வாங்க போகலாம். நம்ம அடுத்து பழியில் கட் பண்ண நம்ம விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருக்கிற அந்த கருவறை அமைப்பு பல கோயில் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் என்னென்னு தேடி பார்க்குறப்ப இது சாந்தார அமைப்புன்னு சொன்னாங்க. இந்த சாந்தார அமைப்பு ஒரு சில கோயில்களில் தான் காணப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த அமைப்பு இந்த நம்ம விஜயாலய சோழீஸ்வரர் கோயிலில் இருக்குதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம இந்த விஜயாலய சோழீஸ்வரருக்கு இன்றைக்கி நம்ம வந்து பூலாம் வாங்கி போட்டு இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட்ருக்கோம். பாருங்கள் கைஸ். தேசனே குளிர்மலை தன் வாசனே எழில் மிகு எம் நேசனே. 2 குடைவரை இருக்கு, அங்க ஒரு குடைவரை இருக்கு, பார்த்தா தெரியும். இப்போ பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி கைஸ். அங்க ஒரு குடைவரை இருக்கு, இங்க ஒரு குடைவரை இருக்கு. அங்க இருக்கிற வந்து பழியலீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க, இங்க இருக்கிற வந்து 17 பூமி விண்ணகரம்னு சொல்றாங்க. இது வந்து பல 18 கோயில்கள்ல ஒரு முதன்மையான ஒரு கோயிலா இருந்திருக்கும் போல இருக்கு. உள்ள வந்து ஒரு சிவனோட தடி மட்டும் இருக்கு. சிவன் உள்ள இந்த பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிரம்மபாகம் அந்த தடி மட்டும் இருக்கு. இந்த சிவலிங்கத்தோட அந்த இதை காணா. அது பக்கம் அப்புறம் இங்கிட்ட பாத்தீங்கன்னா விஷ்ணு இருக்காரு, பெருமாள் இருக்காரு. பெருமாளோட பல அவதாரங்களை கொஞ்சம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்க விநாயகர்னு சொல்லிட்டு பல தெய்வங்கள் இருக்கு. துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னிமார்கள், 7 கன்னிமார்கள் இருக்காங்க. 17 பூமி விண்ணகரத்துல இந்த அளவுக்கு தான். இந்த கோலை யாரு கட்டினான்னு சொல்லிட்டு சரியான தகவல் எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பழியலீஸ்வரத்துக்கு போகலாம். இங்க சுத்திலும் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியலங்க. அந்த ஒரு கோவில் அந்த நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல பாக்குற மாதிரியே தான் இது இருக்கு. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு யாழ் இருக்கு. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் இப்ப காமிக்க போறேன். நம்ம வந்து தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் சம்பந்தம்னு சொல்லியிருப்பேன், அது இந்த இடத்துலதான் இங்க இருக்குது. அதை வந்து காமிச்சலாம் நீங்க வியந்து போயிருவீங்க. இந்த 17 பூமி விண்ணகரத்துல ஒரு கீழே வந்து யாழி சிற்பமா இருக்கு. அதுல வந்து ஒரு யாழி சிற்பத்தை நாங்க கண்டடிச்சோம். என்னன்னா இங்க பாருங்க, இந்த கிட்ட வாங்கப்பா. இப்ப இந்த யாழி சிற்பத்துல என்ன ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம்னா, இப்ப இந்த சிற்பத்தையும் வச்சு பாருங்க. இப்ப இதையும் வச்சு பாருங்க. இது பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது? எகிப்து ஞாபகம் வரும். இப்ப எகிப்து கீசா பிரமிடு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட இந்த கீசா பிரமிட்ல இருக்கிற அந்த ஒரு விலங்கோட உருவமோ இங்க இருக்கிற விலங்கோட உருவமோ ஒத்து போகுது. எப்படி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க நம்ம ஆதி தமிழர்கள் அங்கிருந்து கத்துட்டு வந்திருப்பாங்க, அங்க வரைக்கும் போயிட்டு வணிகம் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுக்கு காரணம். பாருங்க, இதற்கு காரணம் நம்ம ஆதி தமிழர்கள் அங்க போயிட்டு வணிகம் பண்ணிருக்காங்க, அதான் காரணம். அது மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்ச பல சிற்பிகள் இங்க வந்து வேலை செஞ்சிருக்கலாம். அது கூட அங்க இருக்கிற கடவுள்களோட நம்பிக்கை நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். எந்த அளவுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகுனது இங்க சொல்லலாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கோயில பல கோயில்கள்ல தமிழ்நாட்டை சுற்றி பல இடத்துல இந்த மாதிரி இந்த கீசா பிரமிடோட அந்த சாமிகளோட ஒரு இது நம்மளுக்கு ஒரு விடயங்கள் கிடைக்குது. இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த யாழிகளோட வரலாறு ஒரு தனி வீடியோ நான் சொல்றேன். அடுத்து நம்ம பழியலீஸ்வரத்துக்கு போறாங்க. இது வந்து பல தூண்கள் வந்து போடப்பட்டிருக்கு. நம்மளோட 17 பூமி விண்ணகரத்துல வந்து போடப்பட்ட தூண்கள் போல இருக்குன்னா, எத்தனை வண்டிக்கு இருக்கு பாருங்க ஒரு தூணு. மிகப்பெரிய தூண்.
அது மட்டும் இந்த 2 குடைவரை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 3 குடைவரை குடைய ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால குடைய முடியல. இங்க 2 குடைவரை, அங்க ஒரு குடைவரை இருக்கு. அதை நான் அட்டாச் பண்ணி விடுறேன். இதுதாங்க நம்ம பழையலீஸ்வரம். இந்த கோயிலை கட்டினது யாருன்னா, இந்த பழையலீஸ்வரத்தை கட்டினது யாருன்னா, நம்மளோட அந்த கோயிலை சீரமைச்சது யாரு? மல்லன் விதுமன், அதுக்கப்புறம் தமிழதிகாரியார் 2 பேரும் அந்த கோயிலை சீரமைச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த மல்லன் விதுமனோட சொந்தக்காரர் சொல்லப்படுறவர் தான் மல்லன் அனந்தன். அப்படிப்பட்ட மல்லன் அனந்தன் சொல்லப்படுறவர் தான் இந்த பழையலீஸ்வரத்தை கட்டிருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான நான் ஒன்று பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம், நான் ஒரு பூரிப்பான ஒரு விஷயம். நானா கிட்டாப்பா இருங்க ஒரு செகண்ட். கிட்டாப்பா உள்ள வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. உள்ள வந்து நம்ம பழையலீஸ்வரத்து முடியார் வந்து இருக்காரு. இதுல சிவன் கோயில் தெரியாதுங்க. சும்மா உள்ள போய் பாக்குறேன், எனக்கு ஒரு பேர் ஆனந்தம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம 2வது குடைவர் ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம பழையலீஸ்வரர் எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி அளிக்கிறான்னு பாருங்க. 2 துவாரபாலகர் இருக்காங்க, 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நந்தி இருக்கு. இங்க 2 குடைய ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. அதான் குடைய முடியல. இதான் அந்த குடைய ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு படிப்படியா குறைஞ்சு இந்த மாதிரி குறைஞ்சிருக்காங்க. அடுத்த ஒரு குடைய ட்ரை பண்ண குடைவரை அட்டாச் பண்ணி விடுறேன். என்னது இன்னும் கல்வெட்டா? இங்க வந்து சமீபத்துல சதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இது வந்து ரொம்ப பழமையானதா இருக்கும். 100-200 வருஷம் 300-400 வருஷம் இருக்கலாம். என்னோட கணிப்பு, ஆராய்ச்சியாளர் உள்ள கணிப்பு இல்லை, என்னோட தனிப்பட்ட கணிப்பு. தண்ணி வெளியே வர ஒரு பைப்பு மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் மேல எந்த அளவுக்கு ஒரு இதான் இருந்திருக்காங்க பாருங்க. அடுத்தது அந்த நீர் வேளாண்மை தான் நம்ம பார்க்க போறோம். போய் நீர் எந்த அளவுக்கு சேமிச்சிருக்காங்க நம்ம ஆதி தமிழர்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நீரே சேமிக்காம நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்துல நம்ம ஆதி தமிழர்கள் எந்த அளவுக்கு நீர் சேமிச்சிருக்காங்க. இடிச்சோட தூண் பக்கத்துலயே ஒரு காவாய் மாதிரி போதும். இங்க சேர எல்லா நீரும் அப்படியே இது மூலியமா போய் இது காமிப்பா. இது மூலியமா அப்படியே போய் சேமிச்சு அப்படியே அந்த பின்னாடி ஒரு அகழி இருக்கு, ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் சேருங்க. எந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்திலேயே நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஆதி தமிழ் நினைச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோயிலை கட்டினவரு 2 முத்திரைய மன்னர்கள். அவரோட பேர் கூட மறந்துருச்சு. அவரோட முத்திரைய மன்னர்களோட பேர் எனக்கு மறந்துருச்சு. அவரோட பேரை வந்து இப்ப நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன். நான் அந்த சாத்தன்பூதி இளங்கோதரையன் இருக்காருல, அவரோட இயற்பெயர் தான் இது. உண்மையான அந்த மன்னர் பேர் இருக்குல்ல, அவரோட மன்னர் அந்த முத்திரைய மன்னர்கள்னு சொல்றாங்க. அவரோட உண்மையான அந்த பேரை வந்து நான் கமெண்ட் போடுறேன் அப்படின்னு கணிக்கப்படுத்துங்க. எந்த அளவுக்கு ஒரு அழகான, எந்த அளவுக்கு நான் இப்படி கட்டி பிடிச்சேன்னு என்ன தாங்குற அளவுக்கு ஒரு பெரிய தூணுங்க. இந்த அளவுக்கு ஒரு தூண் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும். எங்க பட்டாலும் ஒரு அதிசயத்தை உள்ளடக்கிய கோயில் தாங்க. கல்லூரி இருக்கானா சரிங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுத்தியில பல துணை கோயில்கள் வந்து இருக்கு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரு துணை கோயில்கள் இருக்கும். அங்குள்ள இந்த சிலைகள் எல்லாமே இப்ப நம்ம மியூசியம், புதுக்கோட்டை மியூசியத்துல வச்சிருக்காங்க. அங்க ஒரு நாள் போயிட்டு புதுக்கோட்டை மியூசியம் பார்க்கலாம். அதெல்லாம் இங்க சிலைகள்லாம் திருடு போற காரணத்தினால எல்லாத்தையும் புதுக்கோட்டை மியூசியத்துல எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. அங்க உள்ள துணை கோயில்கள் இந்த சிலைகள் எல்லாத்தையும். இந்த விஜயாலய சோழீஸ்வரம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பேர் என்னன்னு நிறைய பேர் யோசிக்கிறப்ப, விஜயாலய சோழன் கட்டியிருப்பாரு, அதனாலதான் விஜயாலய சோழீஸ்வரம்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பல பேரு. ஆனா உண்மையில அது காரணம் இல்லைங்க. விஜயாலய சோழன் வாழ்ந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே இது கோயில் கட்டிட்டாங்க. இது கட்டுறது முத்திரை மன்னர்கள், அவ்வளவுதான். இது அந்த நம்ம பழையலீஸ்வரம் கோயில இருந்து வந்தோம். அதுல வந்து ஒரு வள்ளி மாதிரி உள்ள போச்சு ஒரு புதருக்குள்ள. அதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி ஒரு குடைய ட்ரை பண்ணிட்டு விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் குடையருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படிதான் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் முதல்ல மேல இருந்து ஆரம்பிச்சு குடைவரை கீழே அப்படியே போய் அப்படிதான் கட்டியிருக்காங்க குடைவரை. ஏதோ ஒரு காரணமாவோ இப்போ நம்மளோட முத்திரையர் வந்து வீழ்ச்சி அடைஞ்ச காரணத்தினால இது வந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. சரி பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.